தமிழ் புத்தாண்டு பலன்கள் என்னும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியிலே இன்றைய தினம் மிதுன ராசிக்கு இந்த தமிழ் புது வருஷம் எப்படி இருக்கும்? இப்பொழுது ஆரம்பித்திருக்கும் இந்த வருடத்திற்கு பெயர் ஹே விளம்பி வருஷம். இந்த வருடம் மிதுனத்திற்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி இந்த சிறப்பு நிகழ்ச்சியிலே இன்றைய தினம் நாம் பார்க்கவிருக்கிறோம். மிதுன ராசிக்கு இது ஒரு யோகமான வருஷம் என்று சொல்லலாம். இந்த தமிழ் புது வருடம் அதிக நன்மை செய்யக்கூடிய ராசிகளிலே மிதுனம் ஒன்று. ராகு கேது பெயர்ச்சி ஒரு விதத்தில் நன்றாகத்தான் இருக்கிறது. 2ஆம் இடத்திற்கு ராகு வரும்பொழுது நிறைய பணம் வரும். 3ஆம் இடமாகிய சிம்மத்திலிருந்து 2ஆம் இடத்திற்கு ராகு பெயர்ச்சி ஆகிறது ஜூலை 27ஆம் தேதி அன்று. அதே நேரத்தில் 9ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்திற்கு கேது வருகிறது. 8ல் கேது அவ்வளோ நல்லது பண்ணாது, ஆனால் 2ல் ராகு நல்லது பண்ணும். செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி 4ஆம் இடமாகிய கன்னியிலிருந்து 5ஆம் இடமான துலாமிற்கு குரு வருகிறது. 5ஆம் இடத்திற்கு குரு வருவதால் அதுவும் யோகம். 2 கேந்திரங்களுக்கு அதிபதியான குரு 5ஆம் இடம் என்கின்ற திரிகோணஸ்தானத்திலே வந்து நட்பு வீட்டிலே அமரப்போகிறது. ஆகவே நன்மைகள் அதிகமாக நடைபெறும். துலா ராசிக்கு அதிபதி நட்பு கிரகம் அல்ல, ஆனால் துலா ராசி நட்பு வீடு. நட்பு கிரகம் வேறு, நட்பு வீடு வேறு. நட்பு கிரகம் பகை கிரகம் சமம் அப்படிங்கிறது எல்லா கிரகங்களுக்கும் இருக்கும். ஆனால் நட்பு வீடு, பகை வீடு, உச்ச வீடு, நீச்ச வீடு, ஆட்சி வீடுங்கிறது வேறு. பகை கிரகத்தின் வீடு கூட நட்பு வீடாக இருக்கலாம். சில கிரகங்களுக்கு அந்த மாதிரி அமையும். எனவே செப்டம்பர் 2ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு குரு வருவதால் யோகம். ஜூலை 27 நடைபெறவுள்ள ராகு கேது பயிற்சியிலே 2ஆம் இடத்திற்கு ராகு வருகிறது. தனஸ்தானத்திற்கு ராகு வந்தால் திடீர் தன லாபத்தை கொடுப்பான். 6ஆம் இடத்தில் இருக்கும் சனி டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி அன்று பெயர்ச்சியாகி 7ஆம் இடமாகிய தனுசிற்கு வருகிறது. அதுவும் உங்களுக்கு நன்மைத்தான் செய்யும். 7 சனி வந்தால் கண்டக சனின்லாம் சொல்லுவாங்க. உங்களை பொறுத்தவரை அது 8, 9 ஆகிய 2 ஆதிபத்தியங்களுக்கு அதிபதியாக விளங்குகின்ற கிரகம். சனி 8ஆம் வீட்டிற்கும் 9ஆம் வீட்டிற்கும் அதிபதி. 7ஆம் இடத்திற்கு வரும்பொழுது தீமை செய்யாது. ஏன்னா 8ஆம் இடத்திற்கு 12இல் மறைந்து விடுகிறது. 8க்கு 12ஆன 7க்கு வருவது 8th ஹவுஸுக்கு 12th ஹவுஸ், அதாவது 7ஆம் இடம். அதனால் அது தீமை செய்யாது. 9ஆம் இடத்தை பார்க்கும் 3ஆம் பார்வையாக, ஆனால் நன்மை செய்யும். ஆக ராகு கேது பெயர்ச்சியும் நன்றாக இருக்கும், குரு பெயர்ச்சி நன்றாக இருக்கிறது, சனி பெயர்ச்சி நன்றாக இருக்கிறது. ஆக இந்த வருடமே ஒரு நல்ல வருடம். மிதுன ராசிக்கு இது வரைக்கும் லைஃப்பில் என்னெல்லாம் நடக்கலையோ அதெல்லாம் இப்போ நடக்கும். மிகப்பெரிய பதவிகளை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். உத்தியோகமாக இருந்தாலும் சுய தொழிலாக இருந்தாலும் அதில் மிகப்பெரிய வருமானம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நேரம். கடன் பிரச்சனைன்னு ஏதாவது இருந்தால் அதெல்லாம் முழுமையாக சரி செய்து விடுவீர்கள். ஒட்டுமொத்தமாக எந்த விதமான இடையூறும் இல்லாமல், எந்த விதமான தடையும் இல்லாமல் பொருளாதார நிலையிலே சரளமாக பணம் வந்து கொண்டே இருக்கும். பண வரவு பல மடங்கு அதிகமாக இருக்கும். மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசிக்கு 9ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய மிகச்சிறப்பான ஒரு நாள். புதன் குரு பரிவர்த்தனை மேஷத்திற்கு மிகப்பெரிய யோகத்தை அளித்து கொண்டிருக்கிறது. சுக்கிரன் உச்சம் பெற்று குரு பார்வை பெறுவதால் பொருளாதார நிலையிலே கணிசமான வளர்ச்சி ஏற்படும். தங்கம் வெள்ளி போன்ற ஆபரணங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது மிகச் சிறப்பாக காணப்படுகிறது. கையில் காசு சேரும், சேமிப்பு அதிகரிக்கும், பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும், செல்வச் செழிப்பு மிகுதியாகும். வியாபாரத்திலே வெகு சிறப்பான முன்னேற்றத்தை பார்ப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதிலே மிகப்பெரிய பதவி உயர்வு நிச்சயமாக கிடைக்கும். 5ஆம் இடமான பதவிஸ்தானத்திற்கு அதிபதியான பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியான சூரியன் இப்பொழுது ராசியிலே உச்சம் பெற்றிருக்கின்ற காரணத்தினால் பல நாட்களாக தடைப்பட்டிருந்த பதவிகளெல்லாம் இப்பொழுது உங்களுக்கு கிடைத்துவிடும். அந்த பதவி பொறுப்பில் நீங்கள் அமர்ந்து விடுவீர்கள். மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ரிஷப ராசிக்கு இது சந்திராஷ்டம நாள் என்பதால் புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். அவரவர் தங்களுடைய அன்றாட கடமைகளை மட்டும் தவறாமல் செய்து வரவும், அதிகமாக பேச வேண்டாம். பயணம் மேற்கொள்ளும் பொழுது உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்வது அவசியம். மறதி அதிகமாக இருக்கும். ஏதோ ஞாபகத்தில் எங்கேயோ போய் எதையா வச்சுட்டு வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் என்னுடைய
ரொம்ப காஸ்ட்லி ஃபோன் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரியெல்லாம் பண்ண வேண்டாம். இன்றைக்கி இன்றைய நாள் சந்திராஷ்டம நாள் என்பதால் நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இறை வழிபாட்டிலே கவனம் செலுத்துங்கள். மிதுன ராசிக்கு இது ஒரு மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. 7ஆம் இடமான தனுசிலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள். ராசி அதிபதி புதன் 10ஆம் இடத்திலே நீச்சபங்க ராஜயோகம் பெற்று குருவுடன் பரிவர்த்தனையும் பெற்று குருவால் பார்க்கப்படுகின்ற மிக அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதியான சுக்கிரன் 10ஆம் இடத்திலே உச்சம் பெற்று குரு பார்வை பெறுவதால் பதவி உயர்வு கிடைக்கும், ஊதிய உயர்வு கிடைக்கும், தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும், வியாபாரத்திலே உள்ள தடைகள் அனைத்தும் நீங்கும், பண வரவு மிக சிறப்பாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நாள். 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலே சூரியன் உச்சம் பெற்றிருப்பதால் இப்பொழுது நீங்கள் எடுத்த காரியம் அனைத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். அதிக நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். குறிப்பாக பொருளாதாரம் தொடர்பான பணம் முதலீடு செய்வது அல்லது முதலீடு செய்த பணத்தை திரும்பப் பெறுவது, சேமிப்புகள் முதிர்வடைந்து கைக்கு வருவது போன்ற பல நல்ல விஷயங்களெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான நாள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள், வெற்றிகரமாக உங்களது பணிகளை செய்வீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி அலை வீசும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். குழந்தை பாக்கியம் தாமதமாகி கொண்டிருக்கும் மிதுன ராசி இளம் தம்பதியருக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் ஏற்படுகின்ற நல்ல நேரம் வந்துவிட்டது. ஒன்றல்ல 2 பிறக்கும். இப்போ கன்சீவான ரெட்டை பிறக்கும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். கடக ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசி அதிபதி சந்திரன் ராசிக்கு 6ஆம் இடமான குருவின் வீட்டிலே வெகு அற்புதமான நிலையிலே அமைந்திருக்கிறது. தனஸ்தானாதிபதி சூரியன் உச்சம், லாபஸ்தானாதிபதி சுக்கிரன் உச்சம். தன லாபாதிபதிகள் அடுத்தடுத்த வீடுகளிலே உச்சம் பெற்றிருக்கின்ற அற்புதமான ஒரு கிரக அமைப்பு ஏற்பட்டிருப்பதால் இப்பொழுது உங்களது பொருளாதார நிலையிலே மிகப்பெரிய வளர்ச்சியை பார்க்க முடியும். பல வருடங்களாக முயற்சி செய்து தொழிலில் கிடைக்காத மிகப்பெரிய வெற்றி இப்பொழுது சுலபமாக கிடைக்கும். மிகப்பெரிய தொழில் முன்னேற்றம், பொருளாதார வளர்ச்சி, கணிசமான லாபம், கையிலே பணம் சேருதல் போன்ற அனைத்து நன்மைகளும் நடைபெறுகின்ற நல்ல அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. தினமும் ராசி பலன் முடிஞ்சதும் கொஞ்ச நேரம் கேப்புக்கு அப்புறம் தமிழ் புத்தாண்டு பலன்கள் அப்படிங்கிற சிறப்பு நிகழ்ச்சி இந்த ஒளிமயமான எதிர்காலத்தின் ஒரு பகுதியாக தினசரி ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் சித்திரை 4ஆம் தேதி. 4வது ராசியான கடகத்திற்கு இன்றைய தினம் தமிழ் புது வருஷ பலன்கள் சொல்லவிருக்கிறேன். அதிலே உங்கள் ராசிக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும், ஹேவிளம்பி வருஷம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி சொல்லவிருக்கிறேன். அதையும் பார்க்க தவறாதீர்கள். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். வெற்றிகரமாக உங்களது பணிகளை செய்வீர்கள். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. 12ஆம் வீட்டோனாகிய சந்திரன் தேய்பிறையிலே 5ஆம் இடமான குருவின் வீட்டிலே அமர்ந்திருப்பது ஒரு யோகம். ராசி அதிபதி உச்சம் பெற்றிருப்பதால் மிகப்பெரிய நன்மைகள். ஆரோக்கியத்திலே நம்ப முடியாத அளவிற்கு பெரிய முன்னேற்றம் ஏற்படும். திடகாத்திரமான ஆரோக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது இருக்கிறது. ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக இருப்பதற்கு எந்தெந்த கிரகங்கள் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி அமைந்திருக்கின்றன. இன்றைய நாள் உங்களுக்கு பல நன்மைகள் நடைபெறும். தொழில் ரீதியாக மிகப்பெரிய ஒரு வெற்றியை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்று குருவால் பார்க்கப்படுகின்ற காரணத்தினால் நீங்கள் செய்கின்ற தொழில் எதுவாக இருந்தாலும் அதிலே மிகப்பெரிய சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தொழில் வளர்ச்சி அமோகமாக இருக்கும். அதன் மூலமாக வரவேண்டிய